காலையிலே 5 மணிக்கு வந்து எந்திரிச்சாச்சு. அத்தையை வந்து ஆப்ரேஷன் தியேட்டருக்கு ரெடி பண்ணதுக்காக வந்திருந்தாங்க. அதனால என்னையும் வைஷாகியும் வந்து கொஞ்சம் நேரத்துக்கு வெளியே நிற்க சொல்லிட்டாங்க. அத்தைக்கு 6:30க்கு தான் ஆப்ரேஷன் சொல்லியிருந்தாங்க. அதனால அவங்க 5:30க்கெல்லாம் ரூமுக்கு வந்து அத்தையை ரெடி பண்ணாங்க. நேற்று நைட்டெல்லாம் எனக்கும் வைஷாவுக்கும் வந்து தூக்கமே இல்லை. அத்தைக்கு ட்ரிப்ஸ் போட்டிருந்தாங்க. அது தீருதா இல்லையான்னு பார்த்துட்டே இருந்ததுனால நாங்கள் 2 பேரும் தூங்கவே இல்லை. அத்தைக்கு வந்து ரொம்ப பயமாக இருந்துச்சு. பயமாக இருக்குன்னு தான் சொல்லிகிட்டே இருந்தாங்க. நானும் அதுக்கப்புறம் வந்து குளிச்சு ரெடி ஆகிட்டேன். அத்தையை 6:30க்கெல்லாம் ஆப்ரேஷனுக்கு கூட்டிகிட்டு போவாங்கன்னு சொல்லிட்டு வந்த போதே 7 மணிக்கு அப்புறம் ஆயிடுச்சு. அத்தையை கூட்டிகிட்டு போனதுக்கப்புறம் நானும் வைஷாவும் வந்து வெளியே டீ குடிக்கலான்னு சொல்லி போயிட்டோம். அத்தையை ஆப்ரேஷன் தியேட்டர்லேருந்து ரூமுக்கு கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் தான் சாப்பிட முடியும். அதனால காலையிலே நேரமாக சாப்பிடலான்னு சொல்லிட்டு நானும் வைஷாவும் சாப்பிட்டுட்டேன். காலையிலே இந்த டைம் வந்து தோசை இல்லாமல் பூரி இருந்துச்சு. அதனால நானும் வைஷாவும் வந்து பூரி சாப்பிட்டோம். பூரி வந்து பார்க்கறதுக்கு ரொம்பவே பெருசாக இருந்துச்சு. ஒன்று சாப்பிட்டதே வயிறு ஃபில் ஆயிரும். ஆனால் எப்படியோ வந்து நான் 2 ஃபுல்லாக சாப்பிட்டுட்டேன். அத்தை இப்போ ஆப்ரேஷன் முடிச்சுட்டு வருவாங்கன்னு தெரியாது. மதியம் சாப்பிட முடியுமான்னு கூட தெரியாது. அதனாலே ஃபுல்லாக சாப்பிட்டுட்டேன். அத்தை வந்து ஆப்ரேஷன் தியேட்டர்லேருந்து இறக்கவே வந்து 11:30க்கு அப்புறம் ஆயிடுச்சு. அத்தையும் வந்து ரூமுக்கு வந்துட்டாங்க. எல்லாம் ஓகே இருக்குன்னு டாக்டர் சொன்னாங்க. அப்போ நீ ஸ்டூடியோ வர வரைக்கும் பாய்.